நாம் பார்க்கிறோம், பெற்றோர் இல்லாத குழந்தைகள் சாப்பாட்டிற்காக, பசிக்காக, அன்பிற்காக, படிப்பிற்காக கஷ்டப்படுகிறார்கள். ஆனால் அவர்களுக்கு கிடைப்பது கஷ்டங்களை தவிர வேறு எதுவும் இல்லை. தான் அழிஞ்சா கூட பரவாயில்ல, உங்களை திருத்துவோம் என்று நினைக்கிற ஒரே ஒரு ஜீவன் இந்த உலகத்தில் இருக்கிறார்கள் என்றால் அவர்கள் உங்களுடைய பெற்றோர்கள் என்பதே ஆகும். உங்களுடைய பெற்றோர்களை மதிப்பதற்காக முதல் படி என்ன தெரியுமா? இன்னைக்கே நீங்க உங்க வீட்டிற்கு போனவுடன் உங்களுடைய பெற்றோர்களிடம் மன்னிப்பை கேட்க வேண்டும். In the name of Allah, the most beneficent and merciful. All the blessings of Allah be upon Muhammad Rasulullah sallallahu alaihi wasallam. Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuh. குழந்தைகளே, நீங்கள் எல்லாரும் இங்கு இருக்கிறீர்கள் என்றால் அதற்கு முக்கியமான காரணம் உங்களுடைய பெற்றோர்கள், உங்களுடைய பேரண்ட்ஸ் உடைய கனவுகள் என்று நான் சொல்லுவேன். கனவுகள் மட்டும் கிடையாது, உங்களுடைய பேரண்ட்ஸ் உடைய கஷ்டங்கள், முயற்சிகள், எஃபர்ட் என்று நான் சொல்லுவேன். உங்களுக்கு நல்ல எஜுகேஷன், நல்ல ஸ்கூல்ல படிப்பு கொடுக்கணும் என்று அவங்க நினைத்திருக்கிறார்கள். அதனால்தான் நீங்க எல்லாரும் இங்க இருக்கிறீர்கள். நாம் பார்க்கிறோம், பெற்றோர் இல்லாத குழந்தைகள் சாப்பாட்டிற்காக, பசிக்காக, அன்பிற்காக, படிப்பிற்காக கஷ்டப்படுகிறார்கள். ஆனால் அவர்களுக்கு கிடைப்பது கஷ்டங்களை தவிர வேறு எதுவும் இல்லை. இப்படிப்பட்ட அனாதை குழந்தைகளுக்கு நம் அகாடமி மென்மேலும் வளர்ந்து ஃப்ரீ எஜுகேஷன் கொடுக்க வேண்டும் என்பது என்னுடைய லட்சியமாக இருக்கிறது. ஆனால் யோசித்து பாருங்கள், இப்படி ஒரு எஜுகேஷன் உங்களுக்கு கிடைத்திருக்கிறது. அந்த எஜுகேஷனை நீங்க மதிக்க வேண்டும். அதுக்கும் மேலாக உங்களுடைய பெற்றோர்களை நீங்கள் மதிக்க வேண்டும். உங்களுடைய பெற்றோர்களை நீங்கள் மதிக்காமல் போனால் வாழ்க்கையில் எப்போதும் சாதிக்கிறது முடியாது. ஒரு சிறு கதையை நான் உங்களிடம் கூறுகிறேன். ஒரு பென்சில் எப்போ எல்லாம் தவறு செய்கிறதோ அப்போ எல்லாம் ஒரு ரப்பர் அதை திருத்துது. ஆனா அப்படி அது திருத்தும் போது சில டைம் மேல இருந்தோ இல்ல சைட்ஸ்ல இருந்தோ அழிஞ்சிட்டே வருது. அதுக்கு அந்த பென்சில் அந்த ரப்பர் கிட்ட, நான் எப்போ எல்லாம் தவறு செய்கிறேனோ அப்போ எல்லாம் நீ என்னை திருத்திரியே, அதனால நீ அழிஞ்சிட்டு வரியே என்று கேட்க அந்த ரப்பர் அந்த பென்சில் கிட்ட, நான் அழிஞ்சா கூட பரவாயில்ல, நான் உன்னை திருத்துவேன் என்று சொல்லிச்சு. நம் வாழ்க்கையில் பார்க்கும்போது அந்த பென்சில் தான் நீங்க, அந்த ரப்பர் தான் உங்களுடைய பெற்றோர்கள். தான் அழிஞ்சா கூட பரவாயில்ல, உங்களை திருத்துவோம் என்று நினைக்கிற ஒரே ஒரு ஜீவன் இந்த உலகத்தில் இருக்கிறார்கள் என்றால் அவர்கள் உங்களுடைய பெற்றோர்கள் என்பதே ஆகும். ஆகவே இப்படிப்பட்ட பெற்றோர்கள் நமக்கு கிடைத்திருக்கிறார்கள் என்றால் அவர்களை நீங்கள் மதிக்க வேண்டும். உங்களுடைய பெற்றோர்களை நீங்கள் மதித்தால் நீங்கள் மென்மேலும் வளர்ந்து வாழ்க்கையில் நிச்சயமாக சாதிப்பீர்கள் என்று நான் கூறுவேன். மேலும் நீங்க எல்லோரும் இன்னைக்கு இங்க மேடையில் பேச போகிறீர்கள். பயப்படாமல் துணிவோடு, துணிச்சலோடு பேச வேண்டும். என்னால் முடியும் என்று நினைத்தால் இந்த உலகத்தையே சாதிக்கலாம் என்று நான் சொல்வேன். மேலும் உங்களுடைய பெற்றோர்களை மதிப்பதற்காக முதல் படி என்ன தெரியுமா? இன்னைக்கே நீங்க உங்க வீட்டிற்கு போனவுடன் உங்களுடைய பெற்றோர்களிடம் மன்னிப்பை கேட்க வேண்டும். இந்த மேடையில் என்னுடைய பெற்றோர்களும் இருக்கிறார்கள். நானும் உங்க முன்னாடி என் பெற்றோர்களிடம் மன்னிப்பை கேட்கிறேன். இதைப்போல் நீங்களும் மன்னிப்பு கேட்க வேண்டும். மேலும் மேடையில் பேச்சும் திறன் என்பது உங்களுடைய அறிவை வளர்க்கும், உங்களை பலமாக்கும், உங்களுடைய திறமையை வளர்க்கும், அறிவை தெளிவாக ஆக்கும் என்று கூறிவிட்டு நான் உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி. Come on.